கடந்த ஒரு சில வாரங்களாக 2-3 மாதங்களாக நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், சபையா இருக்கிற நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறபடினால நாம் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழுவதன் மூலம் அவருடைய வருகைக்கு நாம், நம்முடைய வீட்டார், சபையார் எல்லாரும் ஆயத்தமாய் இருக்க முடியும் என்கிற காரியங்களை குறித்து பல்வேறு கோணங்களிலே நாம் அலசி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அது என்னவென்று சொன்னால், கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்பேற்பட்ட காரியங்களை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம், என்னெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த உலகத்துல. கடைசி நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் என்னெல்லாம் நாம எதிர்கொள்ள இருக்கிறோம், ஆன்டிசிபேட் பண்றோம், அல்லது ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கிறது அப்படிங்கிற காரியத்தை தான் இந்த நாளில நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதற்குரிய ஒரு சில காரியங்கள்ல அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்னெல்லாம் கடைசி நாட்கள்ல இதெல்லாம் சம்பவிக்கும். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட எங்களிடத்துல பேசும். ஒரு சின்ன ஜெபம் பண்றீங்களா எல்லாரும் உங்க இருதயத்துல? நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். என்கிட்ட பேசுங்க ஆண்டவர், ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவர், என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. அதுக்காகத்தான் நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு நான் வந்திருக்கிறேன். சில பேர் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, சில பேர் வியாதி பலவீனத்தோடு வந்திருக்கீங்க, உங்களால உட்கார கூட முடியாது. ஆனா கர்த்தருடைய ஒரு வார்த்தை தான் உங்களை ஸ்திரப்படுத்தும். அந்த ஒரு வார்த்தை சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், உடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று 100க்கு அதிபதி சொன்னான். ஒரு ரோம 100க்கு அதிபதி சொன்னான். இந்த நாளில் அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களா என்னிடத்துல பேசும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போம். இந்த நாட்களிலே கூட வருங்காலத்தை நாம் பார்க்கும் பொழுது, கடைசி காலம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கிற இந்த நாட்களில விசுவாசிகளா இருக்கிற நாம், கிறிஸ்தவர்களா தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற நாம் எப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நாம் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது என்கிற காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேறு அநேக காரியங்கள் இருக்கிறது. இப்பொழுதும் கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தை குறித்து சுவிசேஷ புஸ்தகத்துல அவர் மத்தேயு 24ஆம் அதிகாரம், அதே போல மார்க்கு 13, லூக்கா 17, 21 இப்படிப்பட்ட அதிகாரங்களில் கடைசி நாட்களிலே என்னெல்லாம் சம்பவிக்கும், நம்மை சுற்றி என்ன காரியங்கள் நமக்கு சம்பவிக்கும் என்கிற காரியத்தை உண்மையா என்னென்ன ஒப்பு கொடுத்திருந்தால் என்னெல்லாம் இந்த உலகத்தை நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த நாளிலே கூட நாம் அறிந்து கொண்டோமானால் அதை நாம் எதிர்கொள்ள ஆயத்தப்படுவோம். ஆமென். இந்த நாளிலே கூட பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 24ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நிறைய காரியங்களை சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லுகிறார். 24ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, இதெல்லாம் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொன்னார். அதை பார்க்கும் பொழுது இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஒரு குறிப்பிட்ட காரியம் 3 தடவைக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, வஞ்சனை அப்படின்னா டிசப்ஷன். என்ன ஆங்கிலத்தில் என்ன பேர் அதற்கு? டிசப்ஷன், வஞ்சனை. அப்படின்னா வஞ்சகம்ங்கிறது வஞ்சகம்னு சொன்ன உடனே யார் ஞாபகத்துக்கு வரும்? சாத்தான் தான் ஞாபகத்துக்கு வருவான். யார் ஞாபகத்துக்கு வரான்? சாத்தான். அவன் தான் வஞ்சிக்கிறவன். யார் அவன்? வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். அவன் நம்மளை டிசீவ், நம்முடைய மனதை கெடுக்க வந்தவன் அவன். அவன் யார்? அவன் நம்முடைய மனதை கெடுக்க வந்தவன். அதனாலதான் பவுல் இதை குறித்து எழுதும் போது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொன்னார்னா, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால் அப்படின்னு என்ன சொல்றாரு? உங்களை நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன சொல்றாரு? நிச்சயித்தபடினால் அப்படின்னா
betrothed அப்படி இல்லைன்னா வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க, அது ஒரு திருமணம் ஆக வேண்டிய ஒரு பெண்ணோ அல்லது பையனோ வந்துட்டு ஒரு நிச்சயதார்த்தம் சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா அந்த மாதிரி நான் வந்துட்டு உங்களை என்ன பண்றேன், இயேசு கிறிஸ்து என்கிற புருஷனுக்கு அல்லது மணவாளனுக்கு சபையா இருக்கிற கன்னியா இருக்கிற உன்னை நான் என்ன பண்ண போறேன், ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. என்ன சொல்றாரு, தந்திரசாலி. முதல் பக்கத்துல என்ன எழுதிருக்குதுன்னா, சர்ப்பம் எல்லா மிருகங்களை பார்க்கலும் தந்திரம் உள்ளது. கிராஃப்டினஸ், தந்திரமா செயல்படுறது. என்ன சொல்றது, தந்திரமா செயல்படுறது. அப்போ தந்திரம், அவன் தந்திரசாலி. அவன் தந்திரசாலி என்ன பண்றான்னா, அவன் தந்திரம் உள்ளவனா இருந்தபடினால அதாவது சாத்தான் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும், என்ன சொல்றார் ஆண்டவர், உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார், பவுலை கொண்டு அந்த சபை வந்துட்டு வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறது. என்னவாயிருக்குது, சபை வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறது. அந்த வஞ்சகத்திலிருந்து நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க நான் நியமித்திருக்கிறேன். அதனால நீங்க ஒரு பக்தி உள்ள, எளிய பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும். அப்படின்னா சிம்பிளா கர்த்தரை பற்றும் இருதயத்தோட கர்த்தரை பின்பற்றுகிற மனிதர்களா இந்த நாளில நாம் வாழ்ந்து இந்த உலகத்துல அவருக்கு சாட்சிகளா இருக்கும் பட்சத்துல நம்முடைய மனம் வந்து என்ன ஆகாது, நம்முடைய மைண்ட் என்ன ஆகாது, டிசீவ் ஆகாது, என்ன ஆகாது, வஞ்சிக்கப்படாது அப்படின்னு சொல்றாரு. ஆக இப்படி ஏன் அப்படின்னா, இன்றைக்கு இவை எல்லாவற்றிலும் நாம் வந்துட்டு அலர்ட்டா இருக்கணும். எப்படி இருக்கணும், அலர்ட் என்ற வார்த்தை வந்துட்டு இராணுவத்துல பிரயோஜனப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அப்படின்னாக்கா எல்லாமே வந்துட்டு விழிப்புணர்வுகளா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும், விசிலண்டா இருக்கணும். அப்படி என்ன சொல்றது, இதெல்லாமே வந்துட்டு இராணுவத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அப்போ பெரியமானவர்களே, நாம இந்த நாட்களிலே கூட எச்சரிக்கை உள்ளவர்களாய், விழிப்புணர்வு உள்ளவர்களாய், நாம் விழித்திருக்கிறவர்களாய், நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் இந்த நாளிலே காணப்படுவது மிகவும் அவசியம். அதனால்தான் இந்த மத்தேயு சுவிசேஷத்துல 24ஆம் அதிகாரத்துல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவர் வந்துட்டு பல முறை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, 4ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது காரியம். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, ரெண்டாவது ஒரு இடத்துல அவர் சொல்லியிருக்கார். இன்னொரு இடத்துல 11ஆம் வசனத்துல 14:11 என்ன சொல்றதுன்னா, அநேக கள்ளத்திற்கு எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்புறம் 24ஆம் வசனத்துல கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், even the elect will be deceived. பைபிள் அப்படி சொல்லுது. தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நான் வந்து ஆண்டவர் எனக்கு தெரியும், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், இதெல்லாம் வந்துட்டு இருந்தாலும் வசனம் சொல்கிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் வஞ்சிக்கத்தக்கதாக சாத்தான் தந்திரமுள்ளவனாய் இருக்கிறபடினால அவன் மனதை கெடுக்காத படிக்கு இந்த நாளிலே கூட நம்ம எச்சரிக்கையுள்ளவர்களா இருக்கிறோம். இதை வந்து இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த இப்பவே 3 முறை வாசித்துட்டோம். வஞ்சகம் என்கிற காரியம், டிசப்ஷன் என்கிற காரியத்தை குறித்து 3 முறை நாம பார்த்துட்டோம். இந்த 3 காரியங்களை குறித்து பிரியமானவர்களே, வஞ்சனை எப்படி இருக்கணுமா, நாமளே ஏமாந்து போயிடுவோம். யார் ஏமாந்து போயிடுவோம், நாமளே யாரை ஏமாற்ற தேவையில்லை, நாமளே ஏமாந்து போயிடுவோம். நாம என்னவாயிடும். அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, கலாத்தியர் நிருபத்துல 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண வட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாருங்க இங்க என்ன சொல்றது, ரொம்ப தெளிவா, மோசம் போகாதிருங்கள். என்ன சொல்றது, மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார்.
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இங்க சொல்லும் போது பிரியமானவர்களே, do not be deceived. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு மோசம் போயிடாதீங்க, வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல கூட வந்துட்டு இன்னும் அது இன்னும் தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, 1 கொரிந்தியர் 6:9, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று கவனிங்களேன். முதல் வாசித்த வசனத்துக்கு பதில் எங்க இருக்குதுன்னா இந்த வசனத்துல இருக்கு. என்ன வசனம்னா அநியாயக்காரர். நல்லா கவனிங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு நீங்க ஞானஸ்தானம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சொன்னீங்க நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்திருக்கிறேன், அவர் தான் தேவகுமாரன், என் பாவங்களை அவர்கிட்ட அறிக்கை செய்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. நீங்க அறிக்கை செய்ததின் பேர்ல தான் நான் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்குறோம்னா உங்கள் விசுவாசத்தின் படியையும் நீங்கள் செய்த அறிக்கையின் படியும் உங்களை பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தான் நாங்க சொல்றோம். இதெல்லாம் வந்துட்டு பரலோகத்துல ரெக்கார்டா இருக்கிறது. பிரியமானவர்களே, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. எப்படி வந்துட்டு நம்மளே நாமளே ஏமாத்திக்க முடியும் தெரியுமா? அநியாயம் செய்ய, எது நியாயம் இல்லையோ அதை செய்யறது அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. வஞ்சிக்கப்படாதிருங்கள். என்ன சொல்லிருக்குது? படிங்க. வஞ்சிக்கப்படாதிருங்கள். பேசி மார்க்கத்தார் விக்கிரக ஆராதனை ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு மேல என்னுடைய வேலை, என்னுடைய காசு, என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற பொசிஷன் எல்லாமே நான் நினைச்சிட்டு இருக்குது ஆண்டவருக்கு மேல வச்சு. அது அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு போகணும், அதுதான் வந்துட்டு நியாயம். ஆனா இல்ல, இன்னைக்கு நான் வேலைக்கு போவேன். வேலைக்கு போகலாம். ஒருத்தர் சொன்னாரு, இல்லை இன்னைக்கு வரலன்னா மண்டே டியூஸ்டே கூட கட் பண்ண, பரவாயில்ல உனக்கு மண்டே டியூஸ்டேஸ் காசு நான் கொடுத்துறேன், வர முடியுமான்னு கேட்டேன். அப்போ அவன் சொல்றாங்க, இல்லை வேலை கொஞ்சம் டைட்டா இருக்குது, நான் கண்டிப்பாக வேணும். அப்படியா? கம்பெனி ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணிடு, போய்க்கோ. என்ன சொல்றேன்னா, என்ன காரியம் நம்ம செய்தாலும் ஆண்டவருக்கு மேல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நம்ம வேற எதுக்காவது வேற யாருக்காவது நம்ம கொடுத்தோம்னா நாம தான் விக்கிரக ஆராதனைக்காரர். யாரு? விக்கிரக ஆராதனைக்காரர். நாம சொல்லலாம், நான் எல்லாம் அது போய் கும்பிடல, இதை போய் கும்பிடல, அங்க போல இங்க போல. நோ, அதெல்லாம் நடக்காது வேலை. நான் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன் என் வாழ்க்கையில? அதுதான் என்னுடைய காட். அதனாலதான் ஆண்டவர் உங்கள் இருதயம் எங்கேயோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கும். என் வாழ்க்கையில பொக்கிஷம் எது? விலையேற பெற்ற முத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் விலையேற. அதெல்லாம் மற்றதெல்லாம் குப்பை. பிரியமானவர்களே, இந்த காரியத்தோடு கூட இந்த நாளில வஞ்சிக்கப்படாதிருங்கள். பேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடர். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு திருட போகாதீங்க. உங்களுடைய அல்லாத பொருளை கை வைக்காதீங்க. அதை எடுத்துட்டு இன்னும் செட்டில் பண்ணாத இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்காதீங்க. எங்கனாலும் தேடி போயிட்டு இந்த காரியம் நான் தான் பண்ணேன், நான் பண்ணியிருக்கிறேன், அதனாலதான் சொல்றேன். நான் திருடன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. திருடனா புரிஞ்சுதுங்களா? உண்மையா சொல்றேன். எங்க வீட்டுல கேட்டு பாருங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல பையன் சொல்லுவாங்க. என்ன சொல்றது? ஆனா நான் திருடுறதை யாரும் கண்டுபிடிக்கவே கிடையாது, கண்டுபிடிச்சதே கிடையாது, இதுவரையிலும் கண்டுபிடிச்சது கிடையாது. ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும், எனக்கு மாத்திரம் தெரியும், சாத்தானுக்கு ஒரு சில காரியங்கள் தெரியும். ஆனா நான் முடிச்சுட்டேன் அந்த வாழ்க்கைய. 34 வருஷத்துக்கு முன்பாக அந்த வாழ்க்கையை முடிச்சுட்டேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். பிரியமானவர்களே, நான் டிராவல் பண்ணி போய் கன்ஃபஸ் பண்ணிக்கிறேன். 300 கிலோமீட்டர் கடந்து போய் அந்த நாள்ல நான் செய்த தவிர எல்லாருக்கும் முன்னாடி அறிக்கை செய்திருக்கிறேன். அதற்கான பணத்தை 4 மடங்கு திருப்பி கொடுத்திருக்கிறேன். அதுக்காக வேலை செய்து பணத்தை சம்பாதிச்சு சேமிச்சு கொண்டு போய் நான் செட்டில் பண்ணியிருக்கேன். பிரியமானவர்களே, திருடரும் பொருளாசைக்காரரும், பொருளாசைன்றது கூட ஒரு விக்கிரக ஆராதனை. பொருளாசை, இன்னைக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும். நம்மள எத்தனை பேர் நம்ம சாப்பாட்டு கூட வழி இல்லாத இருப்போம். எத்தனை இந்த நாள்ல வேற பிரச்சனை, வீட்டுக்காரங்கள் பிரச்சனை, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. நம்மள வந்துட்டு பொருளாசைங்கிற விஷயம் வராது. ஆனா
யாருக்காவது அது இருக்கும்னா உண்மை அதை வந்து நம்ம விட்டு என்ன பண்ணோம், அகற்றி விட வேண்டும். பொருளாசைக்காரரும் வெறியரும் வெறியர், குடியர், வெறியர் எல்லாரும் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அடுத்தது உதாசீனரும் உதாசீனர், கேர்லெஸ்னஸ், உதாசீனம். அப்படி எப்படி யார் பண்ணு தெரியுமா? ஏசா தான் என்ன பண்ண, சேஷ்ட புத்திர பாகம் அது இருக்கட்டும். அப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் கூளை கொடு. ஆண்டவருக்கு சேஷ்ட புத்திர பாகம் பெரிய விளையாடப்பட்டது. ஆண்டவர் இந்த காரியத்தை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சய தலைமுறையான ஆசீர்வாதம் அது. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கெட்டவனாக ஏசாவை போல உங்களில் ஒருவனும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்பு அவன் மனமாறி கதறி அழுதும். தேவன் மனம் மாறவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் மனமே மாறல. கதறி அழுதவன் வந்து, ஐயோ நான் வந்துட்டு மோசம் போயிட்டேன், டைம் இல்லை, முடிஞ்சிச்சு. பிரியமானவர்களே, பொருளாசைக்காரர், உதாசீனர், கொள்ளைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆமென். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில என் பாவம் மன்னிக்கப்பட்டது. இயேசுவின் இரத்தத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன். இதுதான் தேவை இன்றைக்கு பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு தேவையானது இது மாத்திரமே. இதில் நாம வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு இன்றைக்கு எச்சரிக்கையா நாம் இருக்க வேண்டும். இது வந்துட்டு நாமளே ஏமாத்தி கொள்ற காரியம். இன்னொரு வஞ்சகம் இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். மற்றவர்கள் வந்து உங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் படிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். போதும். ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி. இப்போ இந்த டிசப்ஷன் எப்படின்னா, யாராவது வந்து முதல்ல நானே என்னன்னா மோசம் பண்ணிக்கிறேன். இப்ப 2வது டைப் என்னன்னா, வேற ஆள் வந்து என்ன பண்றது, மோசம் பண்றது. ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். 1 யோவான் 3:7 நம்ம வாசிப்போம். 1 யோவான் 3:7. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடி நீதியை செய்கிறவன் அவன் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். இதுக்கு என்ன தெரியுமா வழி? மற்றவன் என்ன வந்து மோசம் போக்காம நான் இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுங்களா? எங்க சொல்லுது, நீதி செய்கிறவர்களா இருக்கும். என்ன பண்றவங்களா இருக்கணும்? நீதி செய்கிறவர்களா இருக்கணும். பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவர் அறியவும் இல்லை. ஏன் நான் நீதி செய்யணும்னா அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். யார் நீதி உள்ளவராய் இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராய் இருக்கிறார். He is a righteous king. அவர் நீதி உள்ள ராஜா. He is a righteous God. நீதி உள்ள தேவன் அவர். இன்றைக்கு இந்த உலகத்துல வந்து 33 ஆண்டு காலங்கள் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை செய்ததுனாலதான் சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தகுதி உள்ள ஒரே மனிதனாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். பிரியமானவர்களே, அவர் நீதி உள்ளவராய் இருந்தபடினால்தான் நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். நாம் எல்லாம் விடுதலை ஆக்கப்பட்ட பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே கூட பிரியமானவர்களே, ஒருவனும் நம்மை வஞ்சித்து விடாதபடிக்கு நாம் இந்த உலகத்துல எது சரியோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு? நமக்கு யார் உணர்த்துவார்கள்? எது நமக்கு உணர்த்தும்? இன்னைக்கு மற்றவங்க வந்துட்டு இன்னைக்கு எத்தனையோ விதத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், மோசம் போகிறோம். ஏதோ தந்திரமா சில காரியங்களை சொல்லி மைண்ட் என்ன பண்றோம், கரெக்ட் பண்றோம். ஆனா நான் வேத வசனத்தை அறிகிறவனா இருந்தால், தேவனோடு கூட எனக்கு ஒரு உறவு இருக்கணும்னா
எப்பேற்பட்ட சாத்தானுடைய வஞ்சகத்தையும் என் மனதை கெடுக்கும்படியாக சாத்தான் அனுப்புகிற ஏவலாட்கள், ஏஜென்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களை என்ன பண்ண முடியும்? நானே எதிர்த்து நிற்க முடியும். என்ன பண்ண முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். கர்த்தருடைய வசனத்தில் பழக்கம் உள்ளவர்கள் யோசனை பண்ணி பாருங்க. வீட்டுக்கு போவோம், ஏன் இந்த விஷயத்துல நான் தோற்று போனேன்? ஏன் இந்த விஷயத்துல நான் வந்துட்டு ஜெயம் பெறாமல் போனேன்? ஜெயம் பெறாமல் ஏன் நான் போனேன்? யோசனை பண்ணி பாருங்க. தேவனோடு கொண்டிருக்கிற உறவு, எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு வேத வசனங்கள் மூலமா, வேத வசனத்தை தியானிக்கிறதன் மூலமா அதுக்குன்னு உட்கார்ந்து தேவ சமூகத்துல அவருடைய முகத்தை நோக்கி வேத வாக்கியங்களை தியானம் பண்ணி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தினால் நாம வந்துட்டு இன்றைக்கு பலப்பட வேண்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வந்து பிழைப்பான். நான் பிதாவினால் பிழைக்கிறது போல அப்படின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துல உயிரோடு இருக்கணும்னா தினமும் பிதாவோடு கூட அவர் சம்பாஷிக்க வேண்டியதா இருந்தது. கர்த்தருடைய காரியங்கள் என்ன, அவருடைய திட்டங்களை அவர் அறிய வேண்டியதா இருந்தது. இந்த உலகத்துல மனுஷனாய் வந்தார், எல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் வரல. அதனால தான் அவர் எப்ப திரும்பி வருவார்னு அவருக்கு கூட தெரியாது. He was a man. என்ன போலதான், எனக்கு எப்படி தெரியாதோ, அவர் வர்றது எப்படி தெரியாதோ, ஆனா என்னுடைய ஆவில நான் உணர முடியும். நான் உண்மையா ஆவில ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிற மனுஷனா இருந்தா அவர் எக்கால சத்தம், அந்த கடைசி எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்தவான்களோடு கூட அவர் மத்திய ஆகாசத்தில் வரும்பொழுது எனக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும். இது கடைசி காலம், இது கர்த்தருக்காக வாழ வேண்டிய காலம், இது கர்த்தருக்காக ஆயத்தப்பட வேண்டிய காலம், கர்த்தருக்காக எதிர்நோக்கி நிற்க வேண்டிய காலம் என்று அது என் ஆவியை உணர்த்தும். I will not indulge into so many other worldly affairs. இந்த உலகத்தில் போய் நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன், மற்ற காரியங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டேன். My mind is free. என் மனம் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கு. ஆண்டவருடைய வசனம் மாத்திரமே என்னுடைய மனதை நிரப்பி இருக்கணும். பெரியமானவர்களே, வேற எல்லாம் குப்பை தூக்கி சிறடிங்க. ஆண்டவருடைய காரியம் என் மனதில் இருக்கணும். என் மனது முழுவதும் ஆண்டவருடைய வசனம் ஆளுகை செய்யணும். எனக்கு வருகிற எல்லா நெருக்கங்களிலும் அவரை நோக்கி நான் பார்க்கணும். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். இந்த பகுதியில, இந்த காரியத்துல உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. என் பலம் கிடையாது, என்னுடைய ஞானம் கிடையாது, என்னுடைய செல்வாக்கு கிடையாது, நாட் மை இன்ஃப்ளூயன்ஸ், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் கிடையாது. ஆண்டவரே, நீரே யூ ஆர் எவ்ரிதிங், நீங்க தான் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. ஜெபம், வேத வசனம், மற்றவர்கள் நம்மை வந்து வஞ்சிக்காத படிக்க நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, தீமோத்தேயு நிருபத்துல பவுல் எழுதும் போது சத்தியத்தை கவிழ்த்து போடுகிறவர்கள் யாருடைய வீட்டுல ஈஸியா நுழைஞ்சு, யாருடைய மனதில் ஈஸியா நுழைஞ்சுனாக்கா எப்போது கற்றாலும் ஒருபோதும் கற்றாதவர்களை போல, கல்லாதவர்களை போல. நிறைய மீட்டிங்க்கு வரும், நிறைய மெசேஜஸ் கேட்கிறோம், ஆனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. எதுவுமே என்னுடைய மைண்ட் என்ன பண்ணல, நிரப்பல. அவருடைய வசனத்தினால, ஆண்டோடைய வசனத்தினால் நிரப்பல. என் பிரச்சனை என்னை மேற்கொண்டு இருக்கிறது. என் வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட வேத வாக்கியம், தேவனோடு கொண்டிருக்கிற செபிக்கிறதன் மூலமா உண்டாகிற உறவு, இது இருக்கிற மனிதன் எந்த காரியத்தை கண்டு பயப்படவே மாட்டான். எந்த காரியத்தை கண்டு பயப்படவே மாட்டான். நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால அவன் என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான். அவன் இருதயம் கர்த்தரை பற்றி திடனா இருக்கும். நானும் சகோதரன் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஒரு இருதய வியாதி இருக்கிற ஒரு மனுஷனை, அந்த இடத்துல இந்த வார்த்தை தான், உன் இருதயம் வந்துட்டு கர்த்தரை பற்றி திடனா இருக்குதா, என்ன டாக்டர்கள் சொன்னாலும் பயப்பட மாட்டேன். நீ டாக்டர்கள் என்ன சொன்னாலும் நீ பயப்பட மாட்டேன். அதுக்காக பெரியமானவர்களே, என்னால தைரியமா அவருக்கு சொல்ல முடிஞ்சது. ஹார்ட் அட்டாக்னு போற மனுஷன் வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு வருவார். உங்ககிட்ட வந்து நான் சத்தியத்தை நாளைக்கு பேசுறேன், கண்டிப்பா மறுநாள் நான் போயிட்டு அந்த ஆளை சந்திச்சு நான் பேசினேன். பெரிய மாணவர்களே, ஏன் இது உங்களுக்கு நான் சொல்றேன்னா, கர்த்தரை நம்புகிற மனுஷன் அவன் தான் வந்துட்டு செழிப்பான். கர்த்தரை நம்புகிற மனுஷன் தான் செழிப்பான் உலகத்துல. கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதன் தான் பாக்கியவான். பெரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நாம் தேவனோடு கொண்டிருக்கிற உறவிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதிலும் நமக்கு வந்த எல்லா பிரச்சனையிலும் ஆண்டவர் தான் கதி,
ஆண்டவரே நீரே இல்லாமல் எனக்கு யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட ஹாஸ்பிட்டல்னா கூட, எப்பேற்பட்ட டாக்டர்ஸா இருக்கட்டும், ஸ்பெஷலிஸ்டுங்களா இருக்கட்டும், இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரனா கூட இருக்கட்டும், ஆண்டவரே நீங்க சொல்றதுதான் நடக்கும் ஆண்டவரே. நாங்க உங்களை தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை என் வாழ்க்கையில சில காரியங்கள் நிலையாகும். சிக்னல்ல 3 லைட் இருக்கு, 1 கிரீன், உடனே உனக்கு பதில் தர்றேன். எல்லோ கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் உனக்கு கண்டிப்பா செய்வேன். ரெட் சாரி, இந்த விஷயத்துல நீ இந்த கஷ்டத்தின் வழியா நீ கடந்துதான் போகணும், ஆனா என்னுடைய கிருபை உங்க கூட இருக்கும். இதுதான் பிரியமானவர்களே. இந்த நாளிலே கூட பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புவோம், அவருடைய வார்த்தையில பலப்படுவோம். இந்த உலகத்துல மற்றவர்கள் வந்து நம்ம என்ன சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம நம்பி கர்த்தரோடு கூட உறவுள்ள ஒரு மனுஷனா இருந்தேன்னா நிச்சயமாகவே நம்முடைய மனம் வஞ்சிக்கப்படாது. சர்வமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய இந்த உண்மை நின்று கெடுக்கப்படாமல் இருக்கணும்னா ஒரே வழி அவரை நோக்கி நம்ம பார்க்கணும். 3வதாக, சாத்தான் நம்மை வஞ்சிக்க முடியும். என்ன பண்ணுவான்? சாத்தான் நம்மளை என்ன பண்ணுவான்? வஞ்சித்தோம். முதல்ல நாமே வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம், நாம செய்யற காரியங்கள். 2வது, மற்றவர்கள் நம்மை வஞ்சித்து விடுவார்கள். 3வது, சாத்தான் நம்மை வஞ்சித்து விடுவார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. என்ன சொல்றாரு பாருங்க அப்போஸ்தலன் பவுல் இந்த கொரிந்து சபையை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். என்ன செய்தார் அவரு அப்படின்னா, ஒரு மனுஷனை மன்னிச்சு விட்டார். என்ன பண்ணிட்டார்? ஒரு மனுஷனை மன்னிச்சு விட்டுட்டார். அவன் விபச்சாரக்காரன். யார் அவன்? அஞ்ஞானிகள் செய்யாத காரியத்தை சபையில செய்தவன். அவன் நினைக்கிறான் பெரிய மன்னிக்க வேண்டிய பாவங்கள், அதை காட்டிலும் பெரிய பாவம் கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம் இருக்கு, அது விக்கிரக ஆராதனை, விபச்சார வேசித்தனத்தை காட்டிலும் மேலானது. அது காட் வந்துட்டு இதுக்கு டைம் எடுப்பார். பிரியமானவர்களே, சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம சரியா பாக்குறது இல்லை, காடு பாக்குற மாதிரி பார்க்கல. விபச்சாரம் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். சைட்ல போயிட்டு மொபைல் யாரும் இல்லை சமயத்துல போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் ஹிஸ்டரி எல்லாம் என்னது ஹிஸ்டரி என்ன பண்ணுவாங்க? டிலீட் பண்ணுவாங்க. மன்னிப்பு அவசியம். சொல்றாரு, நான் அந்த மனுஷனை என்ன பண்றேன்? மன்னிக்கிறேன். தேவனுடைய சன்னிதானத்துல நான் மன்னிக்கிறேன். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமைந்து போகாதபடி நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன். ஆகவே எப்ப வந்துட்டு நாம மன்னிக்காம இருக்கிறோமோ அப்போ சாத்தானுடைய பிடியில நம்ம மாட்டிட்டோம்னு அர்த்தம். நல்ல கவனிங்க. மன்னிக்க நம்ம வாழ்க்கையில யார் என்ன செஞ்ச, நமக்கு என்ன மோசம் பண்ணியிருந்தாலும் சரி மன்னிச்சு விட்டுடுவோம். சாத்தானால நாம பிடிக்கப்படாம இருக்கணும்னா நம்ம முழுமையா எல்லாரையும் ரிலீஸ் பண்ணும். வசனம் சொல்லுது, விடுதலை பண்ணுங்கள் அப்பொழுது விடுதலை ஆவீர்கள். நீங்க விடுதலை ஆகணுமா? விடுதலை பண்ணுங்க. சாத்தான் வந்துட்டு நம்ம மேல அட்வான்டேஜ் எடுக்காம இருக்கணும்னா 2வது காரியம், சாத்தான் டிராப்ல நான் மாட்டிக்காம இருக்கணும்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். யாக்கோபு 4:7. தேவனுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யார் தெரியுமா சாத்தானை ஜெயிக்க முடியும்? தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் தான். சில பேருக்கு ஈஸியா சொல்லுவாங்க, ஆண்டவர் கீழ்ப்படி, ஆனா இந்த ஆள் கீழ்ப்படிய மாட்டேன். சாரி பிரதர், சாரி சிஸ்டர், நீங்க இருக்கிற ஆளுக்கு கீழ்ப்படிலாம், ஆண்டவர் கூட கீழ்ப்படியாத ஆள். தெரியுமா விஷயம்? சாத்தான் வந்துட்டு சாத்தானுடைய ட்ராப்குள்ள நீ இருக்கிற. கவனிங்க, சாத்தானுடைய ட்ராப்குள்ள இருக்கிற. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். ரெசிஸ்ட் தி டெவில், ஒபே. எல்லாவற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
கிளியர் கான்ஷியன்ஸ் வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குற்றமற்ற மனசாட்சி. காடுக்கு விரோதமாக செஞ்ச விஷயம் காட் கிட்ட செட்டில் பண்ணணும். இங்கே யார் கிட்டயாவது பண்ணியிருக்கிறோமோ இங்கே செட்டில் பண்ணணும். வீட்டில் யார் கிட்ட செஞ்சுருக்கோமோ வீட்டில் செட்டில் பண்ணணும். சொந்தக்காரங்க அவங்க இவங்க கிட்ட ஏதாவது பண்ணிக்கிறோமோ அங்கே செட்டில் பண்ணணும். குற்றமற்ற மனசாட்சி, பிளேம்லெஸ் கான்ஷியன்ஸ், அதுதான் தைரியமுள்ள ஒரு வாழ்க்கை தரும். என்ன தரும்? தைரியமுள்ள ஒரு வாழ்க்கை தரும். எங்க வேணா போகலாம், யாருக்காவது செபிக்கலாம், சாத்தானுடைய தந்திரங்களை வந்துட்டு முறியடிக்க முடியும். சாத்தானுடைய பிடியில் இருந்து ஜனங்கள் என்ன பண்ண முடியும்? விடுதலை செய்ய முடியும். அப்படி பிளேம்லெஸ் கான்ஷியன்ஸ், அப்படின்னா குற்றமற்ற மனசாட்சி இல்லாம இந்த காரியத்தை செட்டில் பண்ணாம நான் ஊழியம் போறேன், அது செய்யறேன், இது பண்றேன், அது பண்றேன்னா, ஸ்கேவாவின் புத்திரருக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, சாத்தான் பிடித்த ஜனங்களை விடுதலை பண்ணும்படி போனவர்களுக்கு அவர்கள் பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள், ஸ்கேவாவின் புத்திரர்கள், அவர்களை சாத்தான் என்ன பண்ணிட்டான்? அடித்து காயப்படுத்தி அவங்க ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சிட்டு நிர்வாணிகளா ஓட வேண்டும். சாத்தான் நம்மளை என்ன பண்ணுவோம்? மேற்கொள்ளுவோம். பிரியமானவர்களே, குற்றமற்ற மனசாட்சியுடையவர்களாய் எப்போதும் இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். என்ன சொல்லிருக்குது எபேசியர் நிருபத்துல? பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். எரிச்சல் எப்ப தெரியுமா? சாத்தான் வந்துட்டு உள்ள பூந்துருவான். எரிச்சல், கோபம். ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் எரிச்சலா இருக்கிற? ஆண்டவர் சொல்றாரு, யார் கிட்ட சொன்னாரு? காயினை பார்த்து சொன்ன, நீ ஏன் எரிச்சலாகிற? உன் முகநாடி ஏன் வேறுபட்டுச்சு? நீ நன்மை செய்தால் மேன்மை அடைவாய், நீ ஜெயம் பெற முடியும். இல்லை என்றால் பாவம் உன் வீட்டு வாசற்படி, சாத்தான் உன் வீட்டு வாசற்படியில தான் இருக்கிறான். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். The whole armor of God எடுத்துக்கொண்டு சாத்தானை எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாளை வாழ வேண்டும். சாத்தானால் மோசம் போகாதபடிக்கு நாம் இப்படி செய்ய வேண்டும். கடைசியா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள முடியும், மற்றவர்கள் நம்மை ஏமாற்றிவிட முடியும், சாத்தான் நம்மை மோசம் போக்கிட முடியும். நாலாவது, காடே நம்மளை டிசீவ் பண்ணிடுவார். எவ்வளவு மோசமான நிலை இல்லை. இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் காடே நம்மளை மோசம் பண்ணிடுவார். ஒரு வசனத்தை வாசி, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10-14. 2 தெசலோனிக்கேயர் 2. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். கவனிங்க, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியாம் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனே அவர்களுக்குள்ள அனுப்பிடுவார். அவரே அனுப்பிடுவாரு. இந்த டிசெப்ஷன் என்னங்க அனுப்பாரு? அவரே அனுப்பிடுவார். அடுத்தது, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்போதும் ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினால் இந்த ரட்சிப்பு உங்களை அவர் அழைத்திருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் நாம் மோசம் போகிறதுக்காக அல்ல, ரட்சிப்படையும்படிக்காக. சத்தியத்தை அன்பு கூர்ந்து, அப்படின்னு என்ன தெரியுமா? என்னைக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னோம், ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசும். ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருப்பார். அந்த ஒரு வார்த்தைக்கு நான் என்ன கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் சத்தியத்தை விசுவாசிக்கதும், சத்தியத்தை அன்பு, loving the truth about myself. என்னை குறித்து என்கிட்ட கர்த்தர் பேசின அந்த ஒரு வார்த்தை சத்தியம். அந்த சத்தியத்துக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் வாழ்க்கை. இதை யாரு வந்துட்டு இக்னோர் பண்றாங்களோ, அலட்சியம் பண்றாங்களோ,
ஆண்டவர் சொல்றாரு, நானே நீ பொய்யை விசுவாசிக்கும்படியா, பொய்யை கட்டி பிடித்துக் கொள்ளும்படியா, பொய்யை வந்துட்டு நீ என்ன பண்ணா நம்பும்படியாய் கொடிய வஞ்சகத்தை நானே உனக்குள்ள அனுப்புவேன். பிரியமானவர்களே, இதெல்லாம் நமக்காக தான் எழுதப்பட்டது. ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. எப்படி வேணா வாழ்ந்தெல்லாம் இப்படித்தான் வாழணும். சத்தியத்தை நேசிக்கிறவர்கள், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுடனே எல்லாவற்றிலும் வளருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படியா இந்த நாட்களிலே கூட நாம் வாழ்ந்திட தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். இந்த நாளிலே கூட நாம் கேட்ட காரியங்கள், பிரியமானவர்களே, வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். விசுவாசத்தை காத்துக் கொள்கிறவர்களா இருக்க வேண்டும், நோவாவை போல. ஏனென்றால் மனுஷகுமாரன் மீண்டும் பூமிக்கு வரும் பொழுது பூமியின் மேல் விசுவாசத்தை காண்பாரோ? ஆண்டவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா இருக்கும்? திரும்ப அவர் வரும் பொழுது உண்மை உள்ள விசுவாசிகள் யார், என்னை விசுவாசிக்கிறவன் யார்? மனுஷகுமாரன் மீண்டும் பூமிக்கு திரும்பி வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? எப்படிப்பட்ட சேலஞ்சஸ் இந்த கடைசி நாட்களில் நமக்கு இருக்கிறது. கடைசி நாட்களில் ஆவியானவர் வெளிப்படையாய் சபைக்கு சொல்லுகிறது என்னவென்றால், பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். They will fall away from faith. விசுவாசத்தை விட்டு போயிடுவோம். கடைசி நாட்களிலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுக்கும்போது விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். 1 தீமோத்தேயு 4:1 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை பூமியில மீண்டும் ஆண்டவர் வரும்போது விசுவாசத்தை காண்பார் என்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது. அப்படி இருக்கிறபடினால இந்த நாட்களில விசுவாசம் உள்ளவர்களாய் கடைசி நாட்களில் கொடிய காலம், it is difficult to be a Christians in the last days. கடைசி நாட்களில கிறிஸ்தவர்களாய் வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்ன அசம்பாவிதம் எங்க என்ன நடக்குன்னு தெரியாது. Unpredictable things, uncertainties, அசம்பாவிதங்கள். நம்ம எதிர்பார்க்காத காரியம் எந்த இடத்துல இருந்து எப்படி கிளம்பி வருதுன்னு தெரியாது. Be alert. எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தரோடு கூட உறவில இருங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் வரும் பொழுது they will not miss the bus. பஸ்ஸை விட்டுட மாட்டோம். கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தரை பின்பற்றுவது காணல் நீர் அல்ல, கர்த்தரின் செய்தி கட்டு கதையும் அல்ல. கர்த்தரை பின்பற்றுவது காணல் நீர் அல்ல, கர்த்தரின் செய்தி கட்டு கதையும் அல்ல. கர்த்தரை சேவிப்பதிலும் தீமை வேறில்லை, கர்த்தருக்காய் பாடும் பாடு நல்லவே. கர்த்தரை சேவிப்பதிலும் தீமை வேறில்லை, கர்த்தருக்காய் பாடும் பாடு நல்லவே. கிறிஸ்து யாரும் என்னை கேட்டான், தேவியது கிறிஸ்துவின் அன்பே என்பே. கிறிஸ்து என யாரும் என்னை கேட்டான், தேவியது கிறிஸ்துவின் அன்பே என்பே. கிறிஸ்துவின் அன்பு அது அறவற்றதே, அதற்கிணையேதும் என்னில்லையே. கிறிஸ்துவின் அன்பு அது அளவற்றதே, அதற்கிணையேதும் என்னில்லையே. சிலுவை மரணத்தில் வெளிப்பட்டதே,
சிந்திய நித்திய வாழ்வுண்டே, சிலுவை மரணத்தில் பெறப்பட்டதே, சிந்திய நித்திய வாழ்வுண்டே. ஏன் கிறிஸ்து என்னை யாரும் என்னை கேட்டான், ஏவியது கிறிஸ்துவின் அன்பே. ஏன் கிறிஸ்து என்னை யாரும் என்னை கேட்டான், ஏவியது கிறிஸ்துவின் அன்பே. கிறிஸ்துவின் தியாகம் அது நிகரற்றதே, கிறிஸ்தற்றையவர்க்கும் அழியவரே. கிறிஸ்துவின் தியாகம் அது நிகரற்றதே, கிறிஸ்தற்றையவர்க்கும் அழியவரே. கிறிஸ்துவின் தியாகத்தால் வாழ்வடைந்தேன், கிறிஸ்துவை அறிவிக்க தயங்குவேனோ. கிறிஸ்துவின் தியாகத்தால் வாழ்வடைந்தேன், கிறிஸ்துவை அறிவிக்க தயங்குவேனோ. ஏன் கிறிஸ்து என்னை யாரும் என்னை கேட்டான், ஏவியது கிறிஸ்துவின் அன்பே. ஏன் கிறிஸ்து என்னை யாரும் என்னை கேட்டான், ஏவியது கிறிஸ்துவின் அன்பே. கிறிஸ்துவின் ஏக்கம் அந்த வாழ்வின் நோக்கம், அவருக்காய் வாழ்வது எனக்காய் அல்ல. கிறிஸ்துவின் ஏக்கம் அந்த வாழ்வின் நோக்கம், அவருக்காய் வாழ்வது எனக்காய் அல்ல. பிறருக்காய் வாழ்ந்து அன்பை பகிர்ந்து பரமனின் ராஜ்யத்தை கட்டிடுவேன். பிறருக்காய் வாழ்ந்து அன்பை பகிர்ந்து பரமனின் ராஜ்யத்தை கட்டிடுவேன். கிறிஸ்து என்னை யாரும் என்னை கேட்டான், ஏவியது கிறிஸ்துவின் அன்பே. ஏன் கிறிஸ்து என்னை யாரும் என்னை கேட்டான், ஏவியது கிறிஸ்துவின் அன்பே. ஏவியது கிறிஸ்துவின் அன்பே. உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.